கடந்த காலங்களில் வெகு அதிகமாக பேசப்பட்டு வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைமை மோசமாக விடையை சந்திக்கலாம் என திரைமறைவு ஆய்வறிக்கை ஒன்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் 4 தனியார் அமைப்புகள் கடந்த 1 மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒரு ஆய்வறிக்கை தயார் செய்து அதனை முதலமைச்சர் கைவசம் ஒப்படைத்துள்ளது. இந்த ஆய்வறிக்கை என்பது கிராமத்து டீ கடை, பெஞ்சு திரையரங்க வாசல்கள், ஓட்டல்கள், கோவில்கள் போன்ற மக்கள் கூடும் பகுதிகளில் ரகசியமாக எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் முடிவில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளில் 40% வாக்குகள் திமுகவிற்கு கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அதிமுக, பாஜக, பாமக ஆகியவை கூட்டணி சேரும் பொழுது அவர்களுக்கு 35% வாக்குகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையில்தான் உண்மையான போட்டி நிலவுகிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டுள்ளது. இதேபோல் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 15% வாக்குகள் மட்டுமே கிடைக்கும். இதன் மூலம் அவர் முதலமைச்சர் ஆகுவதற்கு கொஞ்சம் கூட வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் சராசரியாக 200 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளில் மிக பலவீனமாக இருப்பதாகவும் ஆய்வறிக்கையில் தகவல் சொல்லப்பட்டுள்ளது. தற்போது தமிழ்நாடு அரசு வழங்கும் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை திமுகவின் வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பதாகவும், எனவே தேர்தல் வாக்குறுதியின் போது இதனை 2000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கும்படியும் அந்த ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. இதே சமயம் கூட்டணி கட்சிகள் பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் மகளிர் உதவித்தொகை 3000 ரூபாயாக உயர்த்துவதன் மூலம் வெற்றி பெற்று விடலாம் என அதிமுக பக்கம் கணக்கு போட்டு இருக்கிறார்கள். விஜயை பொறுத்தவரையில் மகளிர் உரிமைத்தொகை என்பது தற்போதைய நிலையை தொடரும் என்ற அறிவிப்பை தவிர வேறு புதிய அறிவிப்பு எதுவுமே வெளியிடும் திட்டம் இல்லை. இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் ஒரு வகையில் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கட்சி தொண்டர்களை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 கூட்டணிகளிலும் மிக தீவிரமாக பணியாற்ற காத்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகம் இருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணியாக வைத்துக் கொள்ள வேண்டும். தற்போது அந்த கட்சிக்கு அதிகப்படியான ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணிக்கு வைத்துக் கொண்டால் மட்டுமே 40% ஓட்டுகளை பெற முடியும் என்ற தகவலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரிய நேரிட்டால் திமுகவிற்காக மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும் என்று எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தலித்துகளும் தற்போது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் அணியில் இருப்பதாக கணக்கிட்டு இருக்கிறார்கள். இந்த ஆய்வில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய சரிவை சந்தித்து 10% வாக்குகள் மட்டுமே பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதிமுக கூட்டணியில் இணைவதாக இருந்தால் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் எனவும், தற்பொழுது அவர் தனித்து போட்டியிடுவதால் திமுகவிற்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் நடைபெறும் ஓரணியில் தமிழகம் என்ற திட்டம் மிக வேகமாக செயல்பட தொடங்கி இருக்கிறது எனவும் அந்த ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.